எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் குறித்திருக்கிறது. அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி, இதை பற்றி நாம் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றோம். ஒரு மேன்மையான இறை வழிபாட்டை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான படி இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதாகும். இறைவனுக்கும் நமக்கும் பல்வேறு விதமான திரைகள் இருக்கின்றன. அந்த திரைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். சில திரைகளை நீக்கிக் கொள்வதற்கு நமக்கு குரு தேவைப்படுவார். சில திரைகளை நீக்கிக் கொள்வதற்கு சில சடங்குகள் நமக்கு உதவலாம். ஆனால் சில திரைகள் தன்னந்தனியாக மட்டுமே நீக்கப்பட வேண்டும். நீங்கள் மட்டும்தான் நீக்கப்பட வேண்டும். உங்க கூட யாராவது இருந்தா கூட அந்த திரையை நீங்க நீக்க முடியாது. தனியா போனா மட்டும்தான் அந்த திரை நீங்க கூட யார் கூட்டிட்டு போனாலும் அந்த திரை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த திரையே தனியா போனா மட்டும்தான் நீக்க முடியும். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனல் மெத்தட்ல இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆன்மீக நெறியில் இருக்கிறோம்னா எல்லாரும் கேட்பாங்க, உங்க குரு யாரு, எந்த அமைப்புல நீங்க இருக்கிறீங்க? இப்படிதான் இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா? புதுசு புதுசா நிறைய அமைப்புகள் உருவாகிட்டே இருக்குது. ஒரு குரு இருப்பாரு. அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் நிறைய காசு கொடுப்பாங்க. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாரு. அது ஆசிரமம், அமைப்பு, அறக்கட்டளை, ஏதாவது ஒன்று பேர் வச்சுக்கிறாங்க. அதில் நிறைய சீடர்கள்லாம் சேருவாங்க. அவங்க ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தானே இன்னைக்கு இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது தவறு அப்படின்னு நம்ம சொல்லலை. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய தொடக்கத்துக்கு அது தேவைப்படலாம். ஆனால் இறுதியில் முக்கியமான சில திரைகளை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சார்ந்தோ கூட்டமாவோ நீங்கள் நீக்கிக்கொள்ள முடியாது என்பதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய அடிப்படையான புரிதல். எந்த அளவுக்கு சமூகத்திலிருந்து நம்ம விலகிறோமோ, எந்த அளவுக்கு குடும்பத்திலிருந்து நம்ம விலகிறோமோ, எந்த அளவுக்கு அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள்ல இருந்து விலகிறோமோ, எந்த அளவுக்கு நாம சடங்குகள்ல இருந்து விலகிறோமோ, எந்த அளவுக்கு நம் மீது நிர்வாண நிலை ஏற்படுகிறதோ, அந்த அளவுக்குத்தான் நாம் திரைகளை விலக்க முடியும். அந்த திரை, அதாவது விபாசனால் என்ன சொல்றாங்கன்னா, அது அது நீக்கப்பட வேண்டும். எது நீக்கப்பட வேண்டும்? அது நீக்கப்பட வேண்டும். அந்த திரை எப்படிப்பட்ட திரை என்பதே கூட தெரியாது. அது அதுதான். அது தனியா தான் தெரியும். அது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு விதமான உணர்வு தடை, அவ்வளவுதான். உணர்வுக்கு ஒரு தடை, அவ்வளவுதான். இப்போ நம்ம குழந்தைய நாம் எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறத இன்னொருத்தருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுல்ல. நம்ம நமக்கு ஒருத்தர் மேல ஒரு காதல் இருக்குது அப்படின்னா, அந்த காதல் இன்னொருத்தருக்கு ஓப்பனா சொல்லி புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியும். இது பர்சனல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்கிற பர்சனல்கள் எல்லாமே வச்சு ரொம்ப அற்புதமான முக்கியமான பர்சனல் நமக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த காதல். அதை நம்ம கூட்டமாவோ கூட யாரையா சேர்த்துக்கிட்டோ பண்ணவே முடியாது. அது விபாசனால பௌத்த வாழ்வியல்ல அழகா ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு உங்களோட கம்பெனியன், அவங்களோட நீங்க மனம் விட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்க மனைவின்னு வச்சுக்கோங்க, உங்க காதலி, காதலன், இந்த மாதிரி ஒருத்தர். அவங்க கூட நீங்க பேசுறத இன்னொருத்தர் கேட்கறத நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. இன்னொருத்தர் நீங்க அவர்கிட்ட போய் இப்படிலாம் பேசுங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்கன்னா அவரு கேட்டுருவாரு அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுக்குற, அதை அப்படியே போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த
தன்னந்தனிமையில நீங்க இருக்கும்போது ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அதுதான் அதுதான் அது அதுதான் அதை நீக்க வல்லது. அது சொல்றதுக்கு கூட நமக்கு முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மோஸ்ட் பர்சனல். அந்த திரைய அப்பதான் நம்ம நீக்க முடியும். அதனால இந்த தன்னந்தனிமை, தவ, உணர்வு, நெறி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத வந்து எப்படி நம்ம இதுல இதுல தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒண்ணும் இல்ல. நான் அதனால தான் ஃப்ரம் த பிகினிங் சொல்லிட்டு இருக்கேன். இத நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன விஷயங்கள கூட அந்த தவ உணர்வு நெறிய நம்ம கொண்டு வந்துரணும். உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நீங்க சாப்பிடுங்களேன். அந்த சாப்பாட்டு மேல நமக்கு 2 விதமான பிணைப்புகள் உருவாகும். ஒண்ணு, அந்த சாப்பாட ரொம்ப கவனமா நீங்க சாப்பிடுவீங்க. அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாயிட மாட்டீங்க. புரியுதா? உங்க கவனம் அது மேல முழுமையா இருக்கும். ஆனா அதுல போய் லாக் ஆயிட மாட்டீங்க. இது நல்லா உணர முடியும். எந்த ஒரு வேலையும் செய்யும்போதும் நீங்க இத உணர்ந்து பாருங்க. இந்த உலகத்துல நான் மட்டும் தான் இருக்கேன். வேற யாருமே இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். அப்படின்ற உணர்வ உணர்ந்து ஒரு வேலைய செஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வேலை மேல ஒரு பேலன்ஸ் உருவாகுறத நம்ம கண்டிப்பா உணர முடியும். இப்ப நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கிறீங்க. நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ற அடிப்படையில நீங்க உட்கார்ந்துருங்க. அதுல வந்து ஒரு ஒழுங்கு, அந்த உட்கார்ந்திருக்கிறது மேல ஒரு ஈடுபாடு உருவாயிடும். அந்த உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பாரமாவோ, சலிப்பாவோ இருக்காது. இத நீங்க உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில இருக்குது. அது என்னன்னா, இந்த இயற்கையோடு உங்களுக்கு ஒரு பிணைப்பு ஏற்பட்டுரும். இயற்கைய நீங்க மதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. இயற்கைய நீங்க வீணாக்க மாட்டீங்க. அது மேல எந்த விதமான பாதிப்புகளையும் உங்கள் புறத்திலிருந்து நீங்கள் ஏற்படுத்த மாட்டீங்க. ஏன்னா, மனிதனுக்கு வந்து அந்த தன்னந்தனியா இருக்கும்போது, அவனுக்கு இயல்பாவே சில ஒழுக்கங்கள் உருவாகும். அந்த ஒழுக்கங்கள்ல இப்ப யாருமே இல்ல, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம அது எல்லாரும் இருக்காய்ங்க, ஊருக்கு போயிருக்காய்ங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். இப்போ ஒய்ஃப்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஜாலியா இருப்பேன். அந்த மாரி. திரும்பி வருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஒரு 4 நாள் தான் அப்படின்ற மாரி. இப்ப என்னைக்குமே எவனுமே இல்லங்கும்போது, நமக்கு அந்த ஆட்டம் போடுறதுன்ற எண்ணமே வராது. அமைதியாயிடும். யாருமே இல்லங்க. அதனால இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிய நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுகிட்டு அத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பிராக்டிஸ்ல தான் அது விஷயமே இருக்குது. அந்த தனிமையா இருக்கும்போது மட்டும் தான், தன்னந்தனிமையான அந்த உணர்வு நிலையில மட்டும் தான், அந்த திரையை நாம் விளக்க முடியும் என்பதை மட்டும் இந்த இடத்தில் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப நாம் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். சுகமான ஒரு இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில கண்ண மூடுறத கூட குறிப்பிடல. நீங்க கண்ண தொறந்து கூட உட்கார்ந்துக்கலாம். கண்ண மூடி உட்கார்ந்துக்கலாம். எப்படி வேணா உட்கார்ந்துக்கலாம். எந்த நெறிமுறையும், வழிமுறையுமே கிடையாது. என்ன தோணுதோ செய்யலாம். திடீர்னு கண்ண திறந்துக்கலாம். திடீர்னு கண்ண மூடிக்கலாம். எப்படி வேணா செய்யலாம். ஆனா, இந்த உணர்வு உறுதியா இருக்கணும். நான் மட்டும் தான் இருக்கிறேன். யாருமே இல்ல. இந்த உணர்வு நெறிக்கு நம்ம வந்துட்டாலே, நெறைய விஷயங்கள்ல வந்து நம்ம நம்ம சைட்ல இருந்து எழக்கூடிய இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே தீர்ந்து போயிடும். ஏன்னா, அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு, அத தூண்டுறதுக்கு, அத பேக் பண்றதுக்கு யாருமே இல்ல. இப்போ ஒருத்தர் மேல நமக்கு கோவம் இருக்குது. அவரே இல்ல. கோவம் எங்க போகும்? கோவமே இருக்காது. அழிஞ்சு போயிடும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த உணர்வோடு தியானம் தொடங்கும்.
நமக்குள் எது நிகழ்ந்தாலும் அது நிகழட்டும். ஃபார்ம் 3 நமக்கு தெரிஞ்சாலும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில இருக்கும்போது ஃபார்ம் 3 எல்லாம் சின்னதாயிரும். ஒரு ஃப்ளைட்ல ஏறி உட்காருவோம். அந்த ஃப்ளைட்டு பறக்க 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 எல்லாமே சின்னதாயிரும். அந்த மாதிரி தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நிலைத்திருத்தல் என்பது நாம் உயிரே எழுவதை போன்றதா. இங்க எல்லாமே சின்னதாயிரும். மூச்சு கவனிக்கிறது, கெட்ட எண்ணங்கள் வர்றது, தூக்கம் வர்றது, எண்ணங்கள் வர்றது, உணர்ச்சிகள் வர்றது, எதுவுமே இங்க ஒரு பொருட்டா இருக்காது. எது வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்ற அந்த நிலையை நம்ம அடைந்திருப்பதை உணர வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். உறுதியான தன்மையில் இந்த உணர்வு மேற்கொள்ளப்படும். மிக உறுதியான தன்மையில் இந்த உணர்வு ஆழத்திலிருந்து மேற்கொள்ளப்படும். விபாசனாவுடைய மற்ற ஃபார்ம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு டாஸ்க் இருக்கும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில எந்த டாஸ்க்குமே கிடையாது. இந்த உணர்வை தக்க வைத்துக் கொள்வது மட்டும்தான் இங்க முக்கியம். யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அந்த தனிமை உணரப்பட வேண்டும். நம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து கொள்வோம். இப்போ இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறினா என்ன அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படை புரிதல் எல்லாருக்கும் இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறை. எங்குமே கற்றுத்தரப்படாத ஒரு வழிமுறை. ஏற்கனவே கற்றுக் கொடுக்கப்பட்ட இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வழிமுறை. அதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கணும்.
இந்த வழிமுறையில நமக்கு ஒரு கம்ப்ளீட் புரிதல் இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து நம்ம போக முடியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிங்கிறது எவ்வளவு உயர்வானது, அது ஏன் தேவை அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. சரிங்களா? 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அது எப்படி தொடங்கும்? பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க. பொண்ணு வீட்டு சைடுல இருந்தோ, பையன் வீட்டு சைடுல இருந்தோ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அல்லது பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க, போட்டோ பார்ப்பாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, சொந்தக்காரங்களை சொல்லி வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிருவாங்க. இவர்தான் மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மேரேஜ் சம்பந்தமான ஷாப்பிங் பண்ணுவாங்க. புடவை வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க, நிறைய ஐட்டங்கள்லாம் வாங்குவாங்க இல்லையா? பர்ச்சேஸ். அதாவது மாப்பிள்ளை பார்க்கும் படலம், பெண் பார்க்கும் படலம், பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ரிசப்ஷன் பண்ணுவாங்க, தினமும் டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். கல்யாணத்துக்குலாம் போனா பேசவே விட மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லா சத்தமாவே இருக்கு எங்க போனாலும். நல்லதுதான். சொந்தக்காரங்க அனைத்தையாவது பேசி சண்டை போடுறதுக்கு அந்த டிஜேயை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க இவன் பேசுறது அவனுக்கு கேட்காது, அவன் பேசுறது இவனுக்கு கேட்கும். சந்தோஷம். அதுல ஒரு நன்மை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும், பாட்டு நடக்கும், எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, பயங்கரமா இருக்கும். அப்புறம் கல்யாணம் நடக்கும், சாப்பாடு சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியா அந்த கல்யாணம்ங்கிறது எங்க ஒரு மீனிங்ஃபுல்லா மாறுதுங்க? அந்த அந்த கணவனும் மனைவியும் தனியா இருக்கும்போது மட்டும்தானே மீனிங்ஃபுல்லா மாறுது. அதுதானே திருமணத்தினுடைய உச்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்? எங்க இருந்து தொடங்குது? ஃபேமிலில இருந்து தொடங்கி கூட்டத்துல கலந்து வந்து ஈவெண்ட் எல்லாம் கடந்து வந்து எங்க முடியுது? அந்த கணவனும் மனைவியும் அந்த தனியா இருக்கும்போது மட்டும்தான் அந்த மேரேஜே ஒரு மீனிங்ஃபுல்லா ஆகுது. அதுக்காக தானே எல்லாமே. ரைட்டா? அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், சேரணும், கலக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அத்தனையும். அந்த மாதிரிதான் எல்லாமே. ஆன்மீக நெறி என்பதனுடைய உச்சம் எது? நீங்க இறைவனோட கலக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் ஆரம்பத்துல குரு வர்றாங்க, கூட்டம் வருது, செலிப்ரேஷன் வருது, பஜனை வருது, பூஜை வருது, விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, மாலை போட்டுக்கிறீங்க, பட்டையை போட்டுக்கிறீங்க, ராமத்தை போட்டுக்கிறீங்க, தொப்பியை போட்டுக்கிறீங்க, என்ன வேணா போட்டுக்கங்க. எல்லா மதத்தையும் கலந்துடலாம் அதுல. என்ன வேணா செய்யறீங்க. ஒரே ஒரு பிள்ளையார் சதுர்த்தி வருது, ரம்ஜான் வருது, சாப்பிடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம், இது கிறிஸ்துமஸ் வருது, எல்லாம் ஈவெண்ட்ஸ். டான்ஸ் ஆடுறீங்க. சில சில டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு ஆன்மீகம். எல்லாமே நீங்க பண்ணிடுறீங்க, எல்லாமே பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா ஃபைனலா எங்க போனோம்? இந்த டான்ஸே நல்லா இருக்கே, இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி யாராவது இருப்பாங்களா? யாரும். எதை நோக்கி போறோங்க? அந்த அந்த ஆணும் பெண்ணும் தனியா இருக்கணும், அவங்க ஒன்றரை கலக்க வேண்டும், 2.5 கலக்க வேண்டும், இப்படியோ ஒன்னு சேரணும். அதை நோக்கி தானே. அது மாதிரிதான் நம்மளுமே நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல இருந்தோம். அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்தோம். அதுக்கு எல்லாமே கூட்டம் 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 கூட்டம், அவ்வளவுதான். ஒரு கல்யாணத்துக்குள்ள எவ்வளவு நாள் தான்? இப்ப இந்த அம்பானி பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, 1 வருஷமா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அது எங்க போய் முடிஞ்சிச்சு? இப்ப அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூம்ல யாராவது நீங்க அனுமதிப்பீங்களா? சார், நான் தானே உங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தேன், நான் தானே டிஜே போட்டேன். ஐயர் சொல், நான் தான் உங்களுக்கு தாலியை எடுத்து கொடுத்தேன், என்னை இந்த ரூமுக்குள்ள விடுங்க, விடுவீங்களா? விட மாட்டீங்க. இப்ப நான் தானே உனக்கு பொண்ணே முதல்ல பார்த்தேன், அதுக்காக என்னம்மா நீ வெளில போ. இது ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு 2 மனிதர்கள் உச்சகட்ட கலப்புல இருக்கும் போதே தனிமை தேவைப்படுது. இறைவனோட நாம சேர போறோம், அப்போ யாராவது தேவை இருக்குதுங்களா? யாருமே தேவையில்லை. ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டிருக்கலாம், அவங்க எல்லாத்தையும் இப்ப கழிச்சு கட்டிட வேண்டியதான். இப்ப நீங்க தனியா, தன்னந்தனியா நாம இருக்கணும். அப்ப மட்டும்தான் அது நடக்கும். எது நடக்கும்? அந்த இறை காதல், அந்த இறை கலப்பு என்பது நடக்கும்.
அதுதான் அல்டிமேட் கோல். எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இது வந்து ஒரு ஹைலி பிராக்டிகல். எல்லாருமே இதை நம்ம பார்த்திருப்போம். எல்லாருமே நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது உச்சம். இங்க எல்லாரையும் கழிச்சு கட்டுறது தான் முக்கியமான வேலை. எல்லாரையும் கழிச்சு கட்டுறது. முக்கியமா இந்த குருன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அடிச்சு துரத்தி விட்டுருணும் அவ்வளவு. ஏன்னா இங்க அவர் தேவையில்லை. அவருடைய வேலை உங்களை அந்த ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விட்டார், அவ்வளவுதான். அதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அதனால குருவா இருக்கட்டும், ஆன்மீக அமைப்புகளா இருக்கட்டும், அந்த ஆன்மீக அமைப்புகள் நமக்குள்ள புகுத்திய சில சடங்குகளா இருக்கட்டும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆடை அலங்காரங்கள் அதுவும் முடிஞ்சு போச்சு. அது தேவையில்லை. எதுக்கு அது? அதெல்லாம் பாரம் தான். நகையெல்லாம் போட்டிருப்போம்ல, மோதிரம் போட்டிருப்போம், நகை போட்டிருப்போம், சீவி இருப்போம். அந்த ரூமுக்குள்ள எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அங்கு உடல் சார்ந்த, உடலை கடந்த ஒரு கலப்பு நடக்கிறது. உடல் சார்ந்த எதுவுமே தேவை கிடையாது. இறைவனோடு நாம் உணர்வு ரீதியான கலப்பை செய்யும். அதனால எல்லாத்தையுமே கழிச்சு கட்டுறதுங்கிறது தான் இங்க தேவை. ஐயோ, என் குருதானே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, என் குருவை நான் கூடயே வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்க வேண்டியது நடக்க முடியாது. இறை கலப்பு நடக்க முடியாது. எந்த அளவுக்கு தனியாக, தன்னந்தனியாக நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறை கலப்பு நடக்கும். அதுக்கு பேரு தான் முக்தி, என்லைட்டன்மெண்ட், ஞானம் அடைதல் எல்லாமே. அங்க பேச்சே இருக்காது. பேச்சு ஏதாவது இருக்கும்? ஆரம்பத்துல பேச்சு இருக்கும், பேச்சே இருக்காது. பேச்சுக்கு வேலையே இல்லை, போர் அடிச்சிடும். அதனால வார்த்தை ஜாலங்களும் கூட தேவை கிடையாது. வார்த்தை ஜாலங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இல்லையா? இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய இந்த ஆன்மீக குருமார்கள்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களை அந்த ரூம்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே இரு. அதனால தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். ஏன்னா இது இந்த இந்த ஒரு ஆன்மீக நெறி என்பது எங்கும் கற்பிக்கப்படவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாருமே ஸ்ட்ராங்கா ரியலைஸ் பண்ணிக்கணும். இது எங்கேயுமே கற்பிக்கப்படலை. நீங்க எந்த ஆன்மீக அமைப்பு போன, இப்ப என்ன நீங்க கத்து தரீங்களே, ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய, அது எனக்கே தெரியாது. இறைவனுடைய கட்டளை, அவ்வளவு. இந்த நெறி இறைவன் புறத்திலிருந்து நாம் அனைவருக்குமாக இறங்கியது, அவ்வளவுதான். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. ஆதிமூல தவம் என்பது மேன்மை மிக்க இறை வழிபாடு. அந்த வழிபாட்டை நீங்கள் தனியாக செய்ய வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை. நீ தனியா தான் வரணும், மகனை கூட்டமா வந்து அவனை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு கிளியரா. அதனால நாம் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதை பயில வேண்டும். அந்த அந்த பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமா தேவை. எல்லாத்துலயும் நீங்க பயிற்சி பண்ணுங்க. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பண்ண முடியாது. நான் அது பேசுறது மீனிங்லெஸ் ஆயிடும். பேசுறது தவிர நீங்க என்ன வேணாலும் செய்யும் போதெல்லாம் நீங்க அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நிறைய நீங்க பண்ணணும். அதனாலதான் காட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. அந்த தனியா இருக்கணும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெருக்கி அது ஒரு பாதுகாப்பா அமையுது, சப்போர்ட்டிங் ஃபேக்டர் அமையுது தனியா போறது. ஆனா இப்ப நம்மளால தனியா போக முடியுமா? போக முடியாது. ஆனா நீங்க தன்னந்தனிமை என்ற அந்த உணர்வில் அனைத்தையும் செய்ய முடியும். அதை செய்யும் போது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அது மேல பயங்கரமான ஃபோக்கஸ் இருக்கும். அது மேல பிணைப்பு இருக்காது. அதுக்கு நீங்க சிக்கிட மாட்டீங்க. போனா போகுது, போகணும்னு தானே நினைக்கிறேன், போனா போகுது. அற்புதமான ஒரு உணர்வு தன்மை இது. எந்த நெகட்டிவ் எமோஷனுமே பெருசா வராது, வரவே வராது. நல்ல ஒரு உணர்வும் வராது. எல்லாத்தையுமே கடந்த ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் எல்லாமே. ஏன்னா இந்த ஜேர்னி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. ஒரு டவுட் கேட்கறது கூட யாரும் இல்லை. ஏன்னா தன்னந்தனிமையா நம்ம இருக்கிறோம் அப்படின்ற தன்மை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
அதே போல இந்த உணர்வுல இருக்கும்போது எதையுமே எதிர்க்கக்கூடிய மனநிலை நமக்கு வராது. எதையுமே ஏன்னா அதெல்லாமே ஒரு நிலையில பண்றாங்க. இப்போ இறைவன் உங்களை உயர்த்தி இருக்கின்றான். இன்னும் கொஞ்சம் உயர்த்தி, ஏன்னா இறைவன் உங்களை நாடுகிறான். அதனால உயர்த்தி இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு அந்த தன்னந்தனிமை தவம். உங்க உடம்பு குறித்த பிரஜையே கூட போய்விடும். பாலினம் குறித்த பிரஜையும் போய்விடும். நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், அந்த மாதிரியான உணர்வுமே போயிடும். நம்ம முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, நான் ஒரு படைப்பு, அவ்வளவுதான். நீங்க ஒரு கிரியேஷன், நீங்க ஒரு உயிர், அவ்வளவுதான். இயல்பாவே உயிர் என்ற தன்மையில் நீங்கள் மையம் கொண்டு விடுவீர்கள். நான் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், மனம் உடல் சார்ந்த உலகம் சார்ந்த பணிகளை எல்லாம் எப்போது நிறைவு செய்கிறதோ அப்போது மனம் உயிரை நோக்கி திரும்பிவிடும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது அதுக்குரிய ஒரு தருணம் தான். இந்த பக்கம் திரும்பிடும். நீங்க எதுல இருந்துமே நீங்க அடையாளப்படுத்தி, இங்க ஒரு உயிர், அவ்வளவுதான். தனியான ஒரு உயிர். ஏற்கனவே இன்னொன்னு சொல்லியிருக்கிறோம், தனிமை என்பது இறைவனோடு இருத்தல். தனிமையினுடைய அர்த்தமே இறைவனோடு இருத்தல். ஏன்னா படைக்கப்பட்ட ஒவ்வொன்றினோடும் படைப்பாளனுடைய சாரம் இணைந்து இருக்கிறது. அதனால தனிமை என்பது இறைவனோடு இருத்தல் என்பதுதான் அர்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது இறைவனோடு நான் இணைந்திருப்பதை உணர்ந்து கொண்டு அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த மேன்மை மிக்க இறை வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த உணர்வு ஆழமாக இருக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு இருந்து இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிங்கிறது ஆதிமூல தவத்துக்கான தளம். அந்த தளத்துல நின்றுதான் ஆதிமூல தவம் செய்யும். ஆதிமூல தவத்தை கண்ணியப்படுத்துதல் என்பது தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதை புரிந்து. சார், அப்ப எனக்கு உலக வாழ்க்கையில் ஈடுபாடெல்லாம் குறைஞ்சிருமா? எல்லாமே குறைஞ்சிருமா? எதுவுமே குறையாது, எல்லாமே அதிகமாயிடும். ஆனா எதுலையுமே சிக்க மாட்டோம். மனிதர்களுடைய அங்கீகாரங்களுக்கு நாம் ஏங்கி அலைய மாட்டோம். நீ என்ன வேணா நினைச்சுக்க, என்னை திட்டுறியா திட்டிக்க, நானே தனியா தான் இருக்கேன். பாராட்டுறியா பாராட்டிக்க, என் வேலையை நான் செய்யறேன். உனக்காக செய்யலப்பா, இறைவனுக்காக செய்யறேன். இந்த ஆட்டிடியூட் வந்துருச்சுனாலே அதுதான் உண்மையான சுதந்திரம், லிபரேஷன். மனிதர்களுடைய ரெஸ்பான்சஸுக்கு சிக்கி போகாம, அதுல சிக்காம இருக்கிறதுக்கு உண்மையான சுதந்திரம். அதுக்கு அடிமையாகாம இருக்கு. நம்மளை அடிமைப்படுத்துறதுல பெரிய ஃபேக்டரே மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறது தான். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எவனே நினைச்சிட்டு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை எப்படி நடக்குது பார்த்துருக்கீங்களா? அது தனியா தான் இருக்கும். அது தனியா இருக்கிற மாதிரிதான் அதோட நினைப்பே இருக்கும். அது எவனுக்கும் எதுக்கும் பண்ணாது. உச்சா வந்தா போயிடும், அழுகணும்னா அழுகும், அங்க போனா போகும், தூக்கம் வந்தா தூங்கிடும். அது யாரு எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, குழந்தை தானங்க விட்டுருங்கன்றாங்க. அந்த மாதிரிதான் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது ஒரு குழந்தைத்தன்மை தான். நாம யாருக்காகவும் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்து இறங்காம இறைவனை நோக்கி நகரக்கூடிய அந்த தன்மை. ஸோ இன்றைய வகுப்பு ஒரு முக்கியமான வகுப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை பற்றிய இன்னும் கொஞ்சம் கூடுதலான புரிதல்கள் இறைவன் புறத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. தனியா இருங்க, குருவை கிட்ட சேர்க்காதீங்க. குருன்னு யாருமே கிடையாது, இறைவன் தான் குரு. இறைவன் தான் உங்களுக்கு குருவான தன்மையில இருந்து வழி நடத்துறான், யாருமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க அந்த ரூம்குள்ள போயிட வேண்டியது. அந்த ரூம்குள்ள போய் அங்கேயே இருக்கிற வேண்டியதுதான் இப்ப வேலையே. அதுதான் ஆன்மீகத்தினுடைய மாபெரும் ரகசியம். இறைவனுடைய அருளால் நமக்கு அந்த ரகசியம் இன்றைக்கு திறக்கப்பட்டு. நீங்க நல்லா செக் பண்ணிக்கங்க, எந்த ஆன்மீக நெறிமுறையிலையும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை பற்றிய கற்பித்தல்கள் கிடையாது என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக். இது இறைவன் நமக்காக மீண்டும் நினைவூட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இன்றைய தியான வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளை காலை மெடிடேஷன் செஷன் இருக்குது. நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.